ஜோசியம் பார்க்கக்கூடியவங்கள்லாம், வானசாஸ்திரத்தில் வித்தகர்களாக இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து குழந்தை பிறக்கிற நேரம் சரியாக வந்துருச்சு, குழந்தை பிறக்கிறதுக்காக பிரசவ வலி வந்து ராணியம்மாவுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னும் ஒரு நாளிகை கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு அருமையான ஒரு ராஜாவாக இருப்பார். ஆனால் இப்போவே குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த யோகமானது குழந்தைக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இப்போ நாட்டு ராணியம்மா அந்த கமலவதி தேவி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, குழந்தை ஒரு நாளிகை, அதாவது 24 நிமிஷங்கள் கழிச்சு பிறக்கணுமா, பிறக்கட்டும், என்னையும் மீறி குழந்தையானது இப்போ பிறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருங்க. என்னை தலைகீழாக நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் தலைகீழாக என்னை கட்டி தொங்க விடுங்கன்னு சொல்லும்போது அந்த கர்ப்பவதியை தலைகீழாக கட்டி அன்னைக்கு சோழ தேசத்தில் தொங்க விட்டுருந்துருக்காங்க. ஒரு நாளிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவியை இறக்கி விடும்போது அருமையாக ஒரு ஆம்பளை பையன் பிறந்து வர்றான். அந்த ஆம்பளை பையன் பறக்கிறதுக்கான நேரம் ஏற்கனவே வந்திருந்தும் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயே வலுக்கட்டாயமாக தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டு அந்த குழந்தை இருந்ததுனால பிறக்கும் போதே கண்ணெல்லாம் செவந்து போய் அந்த குழந்தை பிறந்து வந்திருக்கு. அந்த குழந்தை அப்படி பிறந்து வந்திருந்தாலும் இந்த நாட்டையே இந்த உலகத்தையே ஆளக்கூடியவனாக வரப்போறான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ராணியம்மா அந்த குழந்தையை எடுத்து செங்கண்ணா செங்கண்ணா கோச்செங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அன்போட கொஞ்சிருக்காங்க. அதாவது சிவப்பு கண்களோடு இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த ராஜாவாக வரக்கூடிய குழந்தையாக இருக்கிறதுனால கோன்னு சொல்லப்படக்கூடிய ராசாவையும் செங்கண்ணன் சொல்லப்படக்கூடிய அந்த செம்மையான விழிகளுடைய அந்த குழந்தையையும் கொஞ்சி கோச்செங்கண்ணா கோச்செங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தேவி குழந்தைக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த கோச்செங்கண்ணனை பெத்தெடுத்த கையோட அந்த தேவி சாமியை போய் சேர்ந்துடுறாங்க. அந்த தேவி போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா சுபதேவர் ரொம்ப அருமையாக இந்த குழந்தைய வளர்த்து வர்றாரு. வளரும்போது ஒரு ராஜா கற்றுக்க வேண்டிய அத்தனை கலைகளையும் சிவபக்தியையும் சேர்த்தே ஊட்டி இந்த சுபதேவர் வளர்த்து வர்றாரு. எந்த பையன் இந்த கோச்செங்கட் சோழன் வளர வளர அவனுக்கு அவனுடைய முற்பிறவி ஞாபகங்கள் அத்தனையும் வர ஆரம்பிக்குது. தான் யாரு, தான் ஒரு செலந்தியாக வந்து யானை கூட சண்டை போட்டு இப்படி சிவபெருமானுக்கு எப்படியெல்லாம் பூசை பண்ணோம் அப்படின்னு அத்தனையும் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பிறவியிலையும் அருமையான ஒரு சிவபக்தனாக இருக்கிறாரு. சிவபெருமானுக்காக அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய கோயில்களை கட்டியிருக்காரு. இந்த கோயில்கள் 70க்கும் மேற்பட்ட கோயில்கள், சரியா சொல்லணும்னா ஒரு 78 கோயில்கள் அப்படிங்கிறாங்க. அத்தனை கோயில்களையும் சிவபெருமானுக்காக காவிரி ஆத்தங்கரையிலேயே இந்த ராசா கட்டியிருக்காரு.